Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யறத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செய்யலாம் வீட்லயே. ரொம்ப டேஸ்டியா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதுக்கு நான் வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நைஸா இருக்கணும் பார்க்கிறதுக்கு. அப்பதான் நம்ம சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்கு வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இவ்வளவுதான். இதை வச்சு நம்ம செய்றோம். நான் இந்த உருளைக்கிழங்க வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற இந்த தண்ணி எல்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஒயிட் துணியில் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இது ஏன் வைக்கிறோன்னா, அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நம்ம மேலே தெறிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம அப்படியே ஈரத்தோடு போட்டோன்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கு அந்த சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நம்ம உறிஞ்சுறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்து மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்க போட்டு எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ எண்ணெய்க்குள்ளே போடுவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் பொரிகிற மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சிப்ஸு. பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் இது எடுத்துக்கிறோம். மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துக்கிறோம். இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நான் பாதி எடுத்து வச்சிருக்கேன் பொரிச்சு. பாருங்க, இதுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். சால்ட்டு அதுக்கு லைட்டாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.